ஆகிய உங்கள் அனைவருக்கும் எங்கும் நிறைந்த ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட தேவ வசனங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் என்ற புத்தகம் 19 அதிகாரம் 17 வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஏழைகளுக்கு இறங்குதல் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். ஏழைகளுக்கு இறங்குதல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏழைகளுக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இறங்குதல்னா உதவி செய்வது, இறக்கப்பட்டு உதவி செய்வதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இன்னைக்கு அந்த ஒரு காரியத்தை நம்ம என்னென்னு நினைச்ச போகிறோம், தியானிக்க போகிறோம். பொதுவாக இந்த பூமியில் எவ்வளோ கஷ்டப்படுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. முதல் ஏழைகள் அப்படின்னா என்ன? ஏழைகளுக்கு இறங்குதல்னா ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு பார்த்தோம். ஏழைகள்னா யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏழைகள்னா உண்மையாகவே அவங்க கஷ்டப்படுகிற ஜனங்கள்னு இருக்கும். அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல், எந்த ஒரு உதவியும் இல்லாத ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் ஏழைகள். அப்படிப்பட்ட அந்த ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் இறங்குதல். அதான் ஏழைகளுக்கு உதவி செய்தல். அப்போ இப்படிப்பட்ட தலைப்பில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்னு சொல்லி நீதிமொழிகளில் 19:17 பார்க்குறோம். சரி, இந்த வசனத்தின்படி நாம் இன்னைக்கு தியானிக்கும்போது, இந்த பூமியில் எத்தனையோ ஏழைகளாக கஷ்டப்படுகிறவங்க பிறந்தவங்க இருக்கிறாங்க. கண்கூட பார்க்குறோம். சிறுவர்கள் முதற்கொண்டு, பெரியவர்கள் முதற்கொண்டு, வாலிபர்கள் முதற்கொண்டு, ஒரு ஆதரவு இல்லாமல், ஒரு தூக்கி விட ஆள் இல்லாமல் எவ்வளோ வேதனையில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட எவ்வளோ ஜனங்கள் கண்கூடாய் பார்க்குறோம், கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட இந்த ஏழை ஜனங்களை, கஷ்டப்படுகிற ஜனங்களை, ஆதரவற்ற உதவி இல்லாத ஜனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தேடி கண்டுபிடித்து நாம் அவர்களுக்கு முடிந்த உதவிகளை என்ன செய்ய வேண்டும், தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு நாம் செய்தது போல ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த உலகத்தில் கல்வி அடிப்படையிலையும் பாருங்கள், அநேகர் படிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. படிப்பு வரும், ஆனால் செய்வதற்கு ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய இருக்க மாட்டாங்க. சில வேலைகள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் உடல்களில் என்ன செய்யாது, ஒத்துழைப்பு இல்லாமல் ஊனமாக இருப்பாங்க. அடுத்து முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அடுத்து இன்னும் சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, நிறைய ஆண்டவருக்காக செய்யணும், நிறைய சாதிக்கணும், நிறைய பேருக்கு எல்லாம் பண்ணணும்னு இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. நல்ல மனது இருக்கும், ஆனால் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள். இப்படிப்பட்ட ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்களும் சரி, வேலை சார்ந்த விஷயங்களும் சரி, அடுத்த ஊழியத்துலேயும் நிறைய பேர் ஆண்டோடைய பிள்ளைங்க, தேவதாசர்கள், பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருப்பாங்க. இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் பார்க்குற நாம அப்படியே அவங்க மேலே இறக்க மட்டும் பட்டுட்டு, எண்ணங்களில் மட்டும் இறக்கப்பட்டு போகக்கூடாது. செயல்களில் அந்த இறக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன் ஏழைகளுக்கு உதவி செய்யணுங்கிற விஷயத்தில் இன்றைக்கி நம்ம தெளிவாக ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து செய்ய சொல்லுகிறார். இந்த ஏழைகளுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறார். ஒரு இடத்துல சொல்லுகிறார், மத்தியில் 25 நினைக்கிறேன். அதில் பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன், நினைச்சிங்க தாகம் தீர்த்தீங்க, ஆடை இல்லாத ஆடை கொடுத்தீங்க, நோயிட்டு இருந்தேன் காண வந்தீங்க, சிறையில் என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுவார். அப்போது இந்த ஜனங்களுக்கெல்லாம் பசியாக இருக்கிற, தாகமாக இருக்கிற, ஆடை இல்லாமல் நோயிட்டு இருக்கிற, சிறையில் இருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ, இதெல்லாம் உதவி செய்கிறீங்களோ, இதெல்லாம் கஷ்டப்படுறவங்க செய்கிறீங்களோ, உதவி தேவைப்படுறவங்க உதவி பண்ணுறீங்களோ, அதெல்லாம் எனக்கு தான் பண்ணுறீங்க. இப்படிப்பட்ட ஒரு அந்த காரியங்களை ஆண்டவராக இயேசுவை போதித்து அந்த ஏழைகளோடு தன்னையும் ஒரு ஏழையாக அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். பாருங்கள், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவன் பார்த்தீங்களா. இப்போது இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு தேவன், நல்ல தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு, ஆலோசனை கொடுத்துக்கிறாரு. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, நானே ஏழைங்கிறார். அவங்க ஏழ்மை குலத்தில் தான் பிறந்தார், ஏழ்மையை தான் என்ன செய்தார், அவர் தேர்ந்து கொண்டார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக என்ன செய்கிறாரு, சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் வேலை பார்க்கலாம், உதவி செய்யலாம், நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பல இருக்கலாம். அதில் ஒரு பகுதியை எடுத்து கண்கூடாய் பார்க்குற, கண்கூடாய் நம்ம என்ன செய்யணும், கண்டுகளுக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத கேட்டு அறிந்து அவைகளை நம்ம கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் செய்து உதவி செய்யும் பொழுது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். ஆகவே இதை கேட்குற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், தேவ பிள்ளைகளை யாவராக இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்கக்கூடாது. அப்போ இந்த ஒரு கான்செப்டை ஜீசஸ் சொன்னாருன்னு சொல்லி பார்த்தோம்.
இது யார் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றினாங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வாழ்க்கையில் செஞ்சு காமிச்சார். இன்னும் நிறைய பேர் செஞ்சாங்க. ஆனால் குறிப்பாக அப்போஸ்தலரை இந்த பவுலை நம்ம பார்க்கலாம். பவுல் தனது ஊழிய பயணத்தில் அவர் என்ன செய்கிறாரு, ஏழைகளுக்குன்னு தர்ம பணத்தை என்ன செய்கிறாரு, தர்ம பணம்ங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கி அதை அப்படியே சேர்த்து வச்சு ஏழைகள் செய்தார். குறைபட்ட பரிசுத்தவான்கள், ஆண்டுடைய தாசர்கள் குறைவில் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ண ஒதுக்கி வச்சிருந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேன்மையான ஒரு காரியங்களை செஞ்ச பவுல் அதை ஒரு கட்டளை போல் அதை 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 என்ன செய்ய பிரகடனப்படுத்தி வெளிப்படுத்தி நிறைய சபைகளுக்கு கடிதங்கள் எழுதி ஏழைகளுக்கு செய்யணும், செய்ய சொல்லுங்க, அப்படி செஞ்சால் நல்லதுன்னு சொல்லி அவர் அந்த முக்கியத்துவத்தை, ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய முக்கியத்துவத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா பவுல் நேரடியாக தேவனால் நடத்தப்பட்டவர், இயேசுவை நேரடியாக சந்தித்தவர். அப்படிப்பட்ட பவுல் ஏழைகளுடைய அந்த காரியத்தை புரிந்தவராக, ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுடைய அவசியத்தை அறிந்தவராக தேவனால் கட்டளை பெற்று வெளிப்படுத்தி சொல்கிறார், சும்மா சொல்ல மாட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பவுல் ஏழைகளுக்கு உதவி செய்ததுனால பவுலுடைய அந்த ஊழியங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. தேவன் இடைவிட ஆரம்பித்தார். இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், தெய்வ பிள்ளைகளும் யாராக இருந்தாலும் சரி, கிடைக்கக்கூடிய சில நன்மைகளை நாம் பயன்படுத்துகிறோம், நல்லது. அதில் ஒரு பகுதியை கஷ்டப்படக்கூடிய ஏழை ஜனங்களுக்கு, உதவி தேவைப்படக்கூடியவங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு நம்மால் முடிந்ததை நாம் என்ன செய்வோம், ஆண்டவருடைய நாமத்தினால் நம்ம செய்யும் பொழுது அந்த காரியமானது தேவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நம்ம கொஞ்ச நாள் வளர்க்குறோம். அதில் நம்ம ஏழைகளுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அந்த உதவி செய்வது சும்மா செய்ய முடியாது, தேவனுடைய அன்பு இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும். உன்னை போல பிறனை நேசிங்கனார, அப்போ எப்படி நேசிக்கணும், எப்படி அன்பு வெளிப்படுத்தணும்னா இயேசுவாகிய தேவனை சுவிசேஷமாய் சொல்லி அன்பை வெளிப்படுத்தணும். அது மாத்திரமில்லை, உதவிகளை செய்து அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம தேவனுடைய கருத்தை நிறைவேற்றணும். ஏழைகளுக்கு உதவி செய்வது எப்படி, அப்போ முடிந்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்ம முடிஞ்சதை செய்யணும். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மூலமாகவும் மற்ற தேவைகளை பூர்த்தி பண்ணுவது மூலமாக உதவிகளை செய்யலாம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நம்ம தேவனுடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும், மையப்படுத்த வேண்டும். பார்க்கும்போது தெரிய வேண்டும், தேவனுடைய பிள்ளை, ஒரு ஆண்டுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும், தெரிய வேண்டும். அதான் ஆண்டுடைய வாசகம் சொல்வது, ஏழைகளுக்கு இறங்குறவன் எனக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கண்கூட பார்க்குற, ரோட்டில் போகிறோம், பயணங்கள் பண்ணுகிறோம், எத்தனையோ கண்கூடா ஜனங்கள் பசியோடு வேதனையோடு, ஆடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல், படிக்க வசதி இல்லாமல், ஆர்வம் இருக்கும் ஆனால் படிப்பாங்கன்னா வசதி இல்லாமல் இருக்கும், அடிப்படை தேவைகள் கூட இருக்காது, கண்டும் காணாமல் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்போ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யணும், நம்ம செயல்படணும். உண்மையாகவே கஷ்டப்படுகிறவங்க நான் சொல்கிறேன், சும்மா பேருக்கு சொல்கிறவங்க சொல்ல, உண்மையாக கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். இன்னொரு வசனம் சொல்லுது, ஏழையானவன் ஒருத்தன் கூப்பிடும்போது எவன் தன் காதை பொத்தி கொள்கிறானோ, அடைத்து கொள்கிறானோ, தனக்கு ஆபத்து நேரிடும் போது அவன் கூப்பிடும்போதும் தேவன் என்ன செய்வார், கேட்க மாட்டார்னு இருக்கு. ஏழைக்கு தேவன் அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. அப்போ நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு ஏழைக்கு இறங்குதல் என்கிற தலைப்பில் பார்க்குறோம். வாழ்நாளில் ஏழைகளுக்காக நாம் என்ன செய்வோம், உதவி செய்வோம். உதவி செய்து தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். தேவன் சொன்ன கட்டளையை நாம் நிறைவேற்றுவோம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், வாலிப சகோதர சகோதரிகளும் கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளிலே ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து உதவிகளை செய்து அதன் மூலம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த முன் வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவருடைய வாழ்த்துகிறது. ஆமென்.